கிரகணத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது, அமாவாசையில் குழந்தை பிறக்கக்கூடாது, கரிநாளில் குழந்தை பிறக்கக்கூடாது, தேய்பிரையில் குழந்தை பிறக்கக்கூடாது. இதெல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் பிறப்பு இறப்பு நம்மக்கிட்ட கிடையாது. எல்லாமே இறைவன் நமக்கு தரக்கூடிய அம்சம். இறைவன் நமக்கு ஒரு குழந்தை வரம் தரார் அப்படின்னு சொன்னால் அதை நாம் பொக்கிஷமாக எடுத்து பார்த்துக்கணுமே தவிர, அந்த குழந்தையை நல்லபடியாக வளர்த்து இந்த சமுதாயத்தில் நல்ல குழந்தையாக நாம் உருவாக்கணுமே தவிர, கிரகணத்தில் பிறந்துருச்சு, தேய்பிரையில் பிறந்துருச்சு அப்படின்னு நாம் குறைப்பட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு நம்மளால் எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே மனசார செய்யவே முடியாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க, குழந்தை வரம் இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் எவ்வளவோ தம்பதிகள் இருக்காங்க. எனக்கு ஒரு குழந்தை பாக்கியமே கிடைக்காதா, எனக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்காதா அப்படின்னு 5 வருஷம் 10 வருஷம்லாம் குழந்தை இல்லாமலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் ஒரு குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு வரம். அது கடவுளுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு தெரியாமையா கொடுத்துருக்கிறாரு. அதனால் குழந்தை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். அது இன்றைக்கி தான் பிறக்கணும், அப்படி தான் பிறக்கணும் அப்படின்னா அதை மனசார ஏற்றுக்கிறது தான் நமக்கு நல்லது. இன்னொன்று, ஒரு வேளை கிரகணத்தில் பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் அதற்கு உரிய பரிகாரங்கள் நிறைய இருக்குது. அந்த குழந்தை எப்போ பிறந்தது, என்ன தேதி, என்ன நேரம், இதெல்லாம் குறித்து முறையாக நல்ல ஒரு ஜோதிடரை அணுகி அந்த குழந்தைக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு அதை பண்ணும்போது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும்.